ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி விலாக். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டியூட்டி எங்கே எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரி தாங்க போகிறோம். எவ்வளோ நேரத்தில் போகிறோம், எத்தனை மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:59 ஆச்சுங்க. கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா 7:15க்கு புக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து கஸ்டமர் பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சி மெயின் ரோட்டில் தாங்க இருக்கோம். இந்த பக்கம் போனால் திருச்சி, இந்த பக்கம் பின்னாடி வந்து நாமக்கல். நம்ம வந்து கஸ்டமரை வந்து எங்கே பிக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆண்டவர் நகரில் தாங்க கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ண போகிறோம். வாங்க கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம நேராக வந்து கிருஷ்ணகிரி தாங்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம வந்து கிருஷ்ணகிரி போகிறோம், எத்தனை மணிக்கு நம்ம போகிறோம், அங்கே என்ன ஒர்க்கு அப்படிங்கிறது இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணி பேசிட்டு நம்ம கஸ்டமர் வந்து ரெடின்ட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் தான்ற தாண்டி நம்ம போயிட்டு டக்குனு போயிட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கிருஷ்ணகிரி தாங்க போகிறோம். விலாக் எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ பண்ணிடுறேங்க. எப்படி நம்ம கிருஷ்ணகிரி போகிறோம், எங்கே ஸ்டாப்பிட்றோம் அப்படிங்கிறது எல்லா விலாகுமே வந்து இதில் கண்டினியூ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோங்க. இப்போ நம்ம போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே கோட் ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக சேல் ரோடு அப்படியே போயிட்டு நம்ம முதலப்பட்டியில் போய் பைபாஸ் ஜாயின் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டாக சேலங்க. சேலம், ஓமலூர், தொப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரிங்க. அவ்வளோதாங்க ரூட்டு. நம்ம கிருஷ்ணகிரியில் போய் தான் சாப்பிட்ற மாதிரி இப்போதைக்கு பிளான் பண்ணியிருங்க. போகிற வழியில் ஆப்ஷன் எப்படி மாறுதுன்னு தெரியலைங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம கிருஷ்ணகிரி வந்துட்டோங்க. கிருஷ்ணகிரி அந்த பார்க்கிட்ட தாங்க நம்ம இருக்கோம். இப்போ கஸ்டமர் வந்து அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு. அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டாப் மாதிரி நிப்பாட்டியிருக்கோங்க. கஸ்டமர் வந்து கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி வந்துட்டோங்க. இப்போ வந்து சரியாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock ஆயிடுச்சுங்க. கரெக்டாக 10 o'clock ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ கஸ்டமர்ஸ் லொக்கேஷன் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த லொக்கேஷன் போயிடுவோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் வந்து முடிச்சாச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சுங்க. எங்கே சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹோட்டல் அப்படிங்கிற அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி தாங்க இப்போ வந்து கார் கூட நிற்கிது. இப்போ இந்த ஹோட்டலில் தாங்க இங்கே பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹை கிளாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஹோட்டல் தாங்க நம்ம சாப்பிட்ருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து கிளம்பிட்டோங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சூளகிரி தாங்க போகிறோம். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ரைட்டு திரும்பினோம்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுங்க. டுவர்ட்ஸ் நம்மளுக்கு பேக்கில் போனோம்னா நம்ம சேலம் ரூட்டுங்க, நம்ம வந்த ரூட்டுங்க. இப்போ வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே தாங்க போகிறோம். போகிற வழியில் போயிட்டு அப்படியே அவங்க கஸ்டமர் அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் வந்து அப்படியே ஒருத்தர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் நம்ம ரைட்டு திரும்பிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க. இங்கேருந்து சேலம் பார்த்திங்கன்னா 113 கிலோமீட்டருங்க. அதுதாங்க இந்த சிக்னலில் தாண்டி நம்ம அப்படியே சர்வீஸ் ரோட்டில் அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சர்வீஸ் ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு திருப்பி இதில் வந்து தாங்க யூட்டர்ன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு வந்து கட்டிங் கிடையாது, அதனால் இதில் வந்து யூட்டர்ன் பண்ணிட்டு தாங்க போகணும். இப்போ சரியாக வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:35 ஆயிடுச்சுங்க. டைமு கரெக்டாக 10:35 ஆயிடுச்சு. கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சூளகிரி ரீச் ஆகிட்டோங்க. இந்த ஃபாரஸ்ட் உங்களுக்கு வந்து சனமாவும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு தொப்பூர் மாதிரி தாங்க. இங்கேயும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் கொஞ்சம் டவுனுங்கிறதுனால இங்கேயும் கொஞ்சம் வந்து ஆக்சிடென்ட் கொஞ்சம் நிறைய நடக்குங்க. நீங்கள் ட்ராவல் இந்த வழியில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. அதாங்க நம்மளுக்கும் பெஸ்ட்டு, நம்ம கூட வரவங்களுக்கும் அவங்களுக்கும் அதாங்க சேஃபு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூளகிரியில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நான் ஸ்டாப்பாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாமக்கல் புறப்பட்டாச்சுங்க. நம்ம ரிட்டன் வந்து இந்த சனமாவு பகுதிக்கு வந்துட்டாங்க. இது விலாகு ஃபுல்லாக இது இந்த டவுன் வந்து ஃபுல்லாக உங்கள்கிட்ட எடுத்து காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்கேங்க. போகிற வழியில் தொப்பூரும் வரப்போ வீடியோ எடுக்கலைங்க. தொப்பூரும் வந்து உங்களுக்கு டவுனில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் தொப்பூர் வீடியோ ஃபுல்லாக போடுறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட் தருமபுரியில் சரியான மழைங்க. கிருஷ்ணகிரி தாண்டி காவேரிப்பட்டினத்தில் மழை பிடிச்சிச்சிங்க.
செம மழை அடித்து ஊற்றிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் மழை கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு, அதனால தாங்க வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். அடுத்தது தொப்பூர் vlog வந்து கண்டினியூ பண்ணுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொப்பூர் வந்துட்டோங்க. தொப்பூர் இப்போ டவுனில் கீழே போயிட்டுருக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கேயுமே நிப்பாட்ட போகிறது இல்லைங்க. ஸ்ட்ரைட்டாக நான் ஸ்டாப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் தாங்க போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தொப்பூரில் என்னன்னு தெரில, கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு. கொஞ்சம் கீழே என்னன்னு தெரிலிங்க. கீழே அந்த பிரிட்ஜ் ஒர்க்கு ரோட் ஒர்க்கெலாம் கொஞ்சம் நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிளாக் பண்ணி தான் விடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் எடுத்தேங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லைன் அந்த லைனில் வந்துருக்கலாம் மாட்டிருக்கு. அந்த லைன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுங்க. இந்த லைனு நின்றுட்டே இருக்குங்க. நம்ம அவ்வளோதாங்க. இந்த பேரிகேட் தாண்டினோம்னா நம்ம அப்படியே ரைட் மாறிக்கலாங்க. ஏன்னா லெஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாரி போகிறது, ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார் பஸ் எல்லாம் போகிறதுங்க. அதனால் இந்த இடத்துலேருந்து கேட் தாண்டின்னு நம்ம ரைட்டில் மாறிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டவுன்லலாம் வரப்போ கொஞ்சம் ஸ்லோவாகவே வாங்க. நான் வந்து பார்த்து ஸ்லோவாக தாங்க வந்தேன். உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேங்க வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நான் கேர்ஃபுல்லாக தான் வந்தேங்க. இந்த டவுனில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த டவுன் விட்டு இந்த ரைட்டில் திரும்புறதுலேருந்து தாங்க ஸ்டார்டிங்கு. ஆக்சிடெண்ட் வந்து அதிகம் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எந்த இடத்துல அப்படிங்கிறது நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு எல்லாமே வந்து ஆல்டர்னேட்டிவ் ரோடு வந்து இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக டவுனே இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்மளுக்கு வந்து அந்த ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. அந்த வீடியோவில் பார்த்துருந்தேன். பட் ரோடு ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க தெரியும். இப்போ கொஞ்சம் ரோடு ஒர்க் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தாங்க போயிட்டுருக்கு. நீங்களும் அது வரைக்கும் ரோடு ஒர்க் முடிகிற வரைக்கும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க. இப்போ நம்ம வந்து டவுன் வந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய மழை பெய்யுதா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதானு தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு மழை பெய்யுது. இப்போ தாங்க நம்ம வந்து பாய்ச்சல் தாண்டி வந்துட்டுருக்கோம். பாய்ச்சல்னால் நம்ம பாவை காலேஜெலாம் தாண்டி வந்துட்டுருக்கோங்க. பூச்சத்திரம் நியர்பை வந்துட்டுருக்கோம். மழை சரியான மழைங்க. இந்த vlog வந்து இதோட வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நம்ம ஊர்லேயும் ஏன்னா இங்கே இவ்வளோ மழை பெய்யுனாலும் நம்ம ஊர்லேயும் மழை அதிகம் பெய்யும். கண்டிப்பாக இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பியாக கஸ்டமரை வந்து ஹாப்பியாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் வந்து நாமக்கல்லேருந்து ஏதோ கேப் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நாமக்கல் இந்தியன் டேக்ஸி கால் பண்ணுங்கள். ஹாப்பியாக ஜேர்னி பண்ணுறதுக்கு நீட் அண்ட் க்ளீன் கேப் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் என்கொயரி வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் தரேன், இதுலேயும் நம்பர் போடுறேன், பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.